அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் நம் வாழ்வில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் விரும்புகிறோம். ஒவ்வொருவரும் தங்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும் கவலையின்றி மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள். இஸ்ரேலின் வரலாற்றில் மிகவும் செழிப்பான காலம் சாலமோன் ராஜாவின் ஆட்சியின் போது இருந்தது. 1 இராஜாக்கள் 4:20-21 சாலமோனின் இராஜ்யம் ஒரு பரந்த பிரதேசத்தை உள்ளடக்கியது என்றும் இமென் செல்வத்தை கொண்டிருந்தது என்றும் கூறுகிறது. சாலமோனின் சிறந்த ஞானத்தின் காரணமாக அவரது மக்கள் அமைதியான மற்றும் செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தனர். இந்த காலம் கடவுளின் வாக்குறுதிகள் எவ்வாறு நிறைவேறுகின்றன என்பதை அழகாக காட்டியது. இருப்பினும் சாலமோனின் காலத்தின் செழிப்பும் அமைதியும் உண்மையில் வரவிருக்கும் மேசியா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது. சாலமோன் இஸ்ரவேலை அமைதியின் ராஜாவாக ஆட்சி செய்தது போல இயேசுவும் முழு உலகையும் ஆளும் உண்மையான அமைதியின் ராஜாவாக வந்தார். சாலமோனின் இராசியம் பொருள் செழிப்பை அனுபவித்தாலும் இயேசுவின் இராசியம் நமக்கு நித்திய சீவனையும் உண்மையான திருப்தியையும் வழங்குகிறது. மக்கள் சாலமோனில் மகிழ்ந்து அமைதியைக் கண்டது போல இயேசுவில் நாம் பாவத்திலிருந்து விடுதலையையும் நித்திய அமைதியையும் காண்கிறோம். சாலமோனின் ஆட்சி தற்காலிகமானது போலல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி நித்தியமானது. சாலமோனின் காலத்தைப் போல நாம் இப்போது பொருள் செழிப்பையும் அமைதியையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். மாறாக கவலைகள், பதட்டங்கள் மற்றும் கடுமையான போட்டிக்கு மத்தியில் வாழ்கிறோம். இருப்பினும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவில் நாம் உண்மையான அமைதியை அனுபவிக்க முடியும். உலகம் கொடுக்க முடியாத உண்மையான அமைதியை இயேசு நமக்குத் தருகிறார். இந்த அமைதி நம்மைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளால் அசைக்க முடியாத அமைதியாகும். நாம் என்னென்ன சிரமங்களை சந்தித்தாலும் இயேசுவில் நாம் அசைக்க முடியாத மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் நாம் பாவத்தின் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகிவிட்டோம். கடவுளுடனான நமது உறவு மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நித்திய சீவனுக்கான நம்பிக்கையை பெற்றுள்ளோம். இது சாலமோனின் காலத்தின் அமைதியுடன் ஒப்பிட முடியாத முழுமையான மற்றும் நித்திய அமைதியாகும். அன்புள்ள நண்பர்களே, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் கவலைகளோ அல்லது பயங்களோ இருக்கிறதா? பொருள் செழிப்போ அல்லது உலக வெற்றிகளோ நமக்கு உண்மையான அமைதியை கொண்டுவர முடியாது என்பதை நாம் நன்கு அறிவோம். உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே காணப்படுகின்றன. இயேசுவை நமது இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நமது இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம், கடவுளின் பிள்ளைகளாகிறோம், மேலும் அவர் தரும் உண்மையான அமைதியை அனுபவிக்கிறோம். இந்த தருணத்தில் இயேசு கொடுக்கும் அந்த சமாதானத்தால் உங்கள் இருதயங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். மேலும் இன்னும் அந்த சமாதானத்தை அனுபவிக்காத யாராவது இருந்தால் இப்போதே இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் தரும் நித்திய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன்.